இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த காலை வேளையில உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். என்னாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும். அப்பொழுது அவர், என் வார்த்தைகளை கேளுங்கள். உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாய் இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோடே பேசுவேன். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல. என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன். நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயமில்லாமற் போனதென்ன என்றார். கர்த்தர் இந்த உலகத்துல பேசுவாரா? நிச்சயம் பேசுவார். யார்கிட்ட பேசுவார்? அதைத்தான் நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு அநேகருக்கு ஆசை இருக்கலாம், ஆண்டவர் என்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு. ஆனால் எல்லாரோடையும் பேசிடுவாரா? இல்லை. ஒரு சில மனிதர்கள்ட்ட மட்டும்தான் பேச முடியும். அப்படி ஒரு செலக்டிவான மனிதன் தான் இந்த மோசே. ஆசரிப்பு கூடாரத்தில் மோசேவோட உடன் பிறந்த சகோதரனும் சகோதரியும் ஆரோனும் மிரியாமும் மோசேயை குறித்து குறை சொல்லி பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் இதை தாங்க முடியாம ஆண்டவரே அவங்க கிட்ட பேசுறாரு. என்ன பேசுறாரு அப்படின்னு சொன்னா, ஒரு மனிதன் தீர்க்கதரிசியா இருந்தா அவன்கிட்ட நான் சொப்பனத்துல பேசுவேன், தரிசனத்துல பேசுவேன். ஆனா மோசேவோ அப்படிப்பட்டவன் அல்ல. நான் அவன்கிட்ட முகமுகமா பேசுறேன், பிரதியட்சமா பேசுறேன். அவன் என் சாயலை காண்கிறான். அந்த வசனத்தை தான் இப்ப நம்ம வாசிச்சோம். இஸ்ரவேல் தேசத்துல பல லட்சம் பேர் ஆண் மகன்கள் இருந்தாங்க, பெண்கள் இருந்தாங்க. ஆனா இத்தனை லட்சம் ஜனங்கள்ல மோசே கிட்ட மாத்திரம் தேவன் ஏன் முகமுகமா பேசினார்? அப்படி மோசே கிட்ட என்ன தகுதி இருந்துச்சு? தேவனுக்கு பிரியமானது எது மோசே கிட்ட இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவருடைய குணாதிசயங்களை நம்ம பார்க்க போறோம். முதலாவது, இந்த மோசே யார் அப்படின்னு சொன்னா, எகிப்து தேசத்துல இஸ்ரவேலர்கள் அடிமைகளா இருந்தாங்க. இந்த இஸ்ரவேலர்கள் மிகவும் பலசாலிகள். அப்படி பலசாலிகளா இருக்கும் பொழுது அதுல உள்ள ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் மிகவும் பலனுள்ளவங்களா இருந்ததுனால ராஜா அவர்களை பார்த்து பயந்தாரு. எகிப்து தேசத்துக்கு விரோதமா சத்துருக்கள் படையெடுக்க வரும் பொழுது ஒருவேளை நம்ம தேசத்துல இருக்கிற இந்த இஸ்ரவேல அடிமைகள் அவங்களோட சேர்ந்து நம்மளை மேற்கொண்டுருவாங்களோன்னு சொல்லி பயந்து ஒரு கட்டளையை பிறப்பித்தார். அது என்ன கட்டளை அப்படின்னு சொன்னா, இஸ்ரவேல்ல பிறக்கிற எல்லா ஆண் குழந்தைகளையும் கொன்றணுங்கிற கட்டளை. அப்பதான் மோசே அவங்க தாய்க்கு பிறக்கிறாரு. அந்த குழந்தைய முகத்தை பார்த்த உடனே அந்த தாயினால கொல்ல மனமில்லை. சில மாத காலம் ஒளித்து வைத்திருந்தாங்க. அதற்கு பிறகு அந்த குழந்தைய ஒளித்து வைக்க முடியல. ஒரு நாணர் பெட்டியில வைத்து நதியில அனுப்புறாங்க. அந்த நதியில குளித்து கொண்டிருந்த ராஜாவுடைய குமாரத்தை அந்த குழந்தைய பார்த்து அழகு உள்ளதென்று கண்டு அந்த குழந்தையை தூக்கிட்டு போய் அரண்மனையிலேயே வளர்க்குறாங்க. எந்த இஸ்ரவேல குழந்தை கொலை செய்யணும்னு சொல்லி ராஜா சொல்லியிருந்தாரோ அந்த குழந்தை ராஜாவுடைய அரண்மனையிலேயே வளர்ந்துச்சு. கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலம் ஆகுது. அவன் பெரியவனாய் மாறின உடனே மோசேவுக்கு தெரியுது, நான் ஒரு எகிப்தியன் அல்ல, நான் ஒரு இஸ்ரவேல் அடிமைன்னு சொல்லி தெரியுது. ஆனால் அவர் நினைத்திருக்கலாம், சுகபோகமாக வாழ்ந்திருக்கலாம், நான் ஒரு அதிர்ஷ்டசாலி, நான் ஒரு பாக்கியசாலி, அதனால தான் நான் அரண்மனையில் வளரன்னு சொல்லி தன்னைத்தானே தேற்றிருக்கலாம். ஆனால் அவர் அதை செய்யலை. அதற்கு மாறா என் சகோதரர்கள் கஷ்டப்படுறாங்களேன்னு சொல்லி ஒரு எகிப்தியன் இஸ்ரவேலனை அடிக்கும் பொழுது அவர் போய் சண்டையிட்டு எகிப்தியனை கொலை செய்தார். இந்த காரியம் ராஜாவுக்கு தெரிய வரும் பொழுது மோசே பயந்து அரண்மனையில் இருந்து ஒரு வனாந்தரத்துக்கு ஓடினார். மீதியான் தேசத்துக்கு போய் அங்க 40 வருஷம் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார். தேவஜனமே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதுவே ஒரு சராசரி மனிதனா இருந்திருந்தா யாராவது அரண்மனை வாழ்வை விட்டுட்டு ஓடுவாங்களா? ஆனா அரண்மனை வாழ்க்கையை விட தன் சகோதரர்களை மீட்டு எடுக்கணுங்கிற ஒரு வெறி அவருக்குள்ள இருந்துச்சு. தன் சகோதர பாசம், தன்னுடைய இனத்தை எப்படியாவது காப்பாற்றணுங்கிற வெறி அவருக்குள்ள இருந்துச்சு. இதை தேவன் பார்த்து அவருடைய ஊழியத்துக்கு அழைத்தார். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்சதுக்கு பிறகும் ஆண்டவர் என்னென்ன பொறுப்புகளை மோசேக்கு கொடுத்தாரோ அந்த பொறுப்புகளை எல்லாவற்றிலும் மோசே உண்மையுள்ளவராய் இருந்தார். ஆண்டவரே மோசேவை குறித்து சாட்சி கொடுக்கிறார். மோசே என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன். தேவஜனமே,
மோசே கிட்ட கொடுக்கப்பட்ட பொறுப்பு சின்ன பொறுப்போ பெரிய பொறுப்போ எல்லாவற்றிலும் அவர் உண்மை உள்ளவராயிருந்தார். இது ஆண்டவரே சாட்சி கொடுத்தார். இரண்டாவது, மக்களுக்காக ஜெபிக்கிறதுல உண்மை உள்ளவராயிருந்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்யும் பொழுது கர்த்தர் மோசே கிட்ட சொன்ன காரியம், மோசே விட்டுரு மோசே, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நான் அழிக்க போறேன், உன்னையும் உன் குடும்பத்தை மாத்திரம் நான் ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவரே சொல்லும் பொழுது மோசே சொன்ன காரியம் யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 32வது வசனம். ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளுவீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்தில் இருந்து என் பேரை கிறுக்கி போடும் என்றான். இப்ப நம்ம 3 காரியம் பார்த்தோம். இது எந்த மனிதன் செய்ய முடியும்? ஆண்டவர் சொல்றாரு, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நான் அழிச்சிடுறேன், உன்னை மாத்திரம் ஆசீர்வதிக்கிறேன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆனா மோசே சொல்லியிருக்கலாம், சரி ஆண்டவரே, இந்த ஜனங்க திருந்த மாட்டாங்க, இந்த ஜனங்க பாவம் செய்கிறாங்க, இந்த ஜனங்களை என்னால் திருத்த முடியல, நீங்கள் கொன்றுங்கன்னு சொல்லாம அதற்கு மாறா, ஆண்டவரே உங்கள் ஜீவ புஸ்தகத்திலேருந்து என் பேரை கூட கிறுக்கி போடுங்க, ஆனால் இந்த ஜனங்களை அழிச்சிடாதீங்க, உங்கள் நாமம் தூஷிக்கப்பட்டக்கூடாது. ஒருவேளை இதுக்குத்தான் ஆண்டவர் விடுதலை அடைய வச்சு எகிப்திலிருந்து கொண்டு போனாரா, கொலை செய்யறதுக்கு தான் கொண்டு போனாரான்னு சொல்லி, உங்க நாமம் தூஷிக்கப்பட்டக்கூடாது ஆண்டவரே, என் பேர் ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடப்பட்டா கூட பரவாயில்ல, இந்த ஜனங்களை அழிக்காதீங்க. தேவ ஜனமே, முதல்ல பார்த்தோம், எகிப்து தேசத்தில் இருக்கிறத விரும்பாம தன் ஜனங்களுக்காக அரண்மனையிலிருந்தே வெளியேறினவர். ரெண்டாவது, அவருடைய வீட்டில் எங்கும் ஆண்டவருடைய ஆலயத்தில் உண்மை உள்ளவர். மூன்றாவது காரியத்தில் ஜெபிக்கிறதுல தன் ஜீவனை கொடுத்து, தன் ஜீவனை பணயம் வைத்து தன் ஜனங்களை காப்பாற்றினவர். தேவஜனமே, நம்மளை சுற்றி எல்லாம் அநேகர் வாழ்கிறாங்க, பாவத்தில் இருக்கிறாங்க. அந்த ஜனங்களை குறித்து நம்ம என்னைக்காவது ஆத்துமபாரப்பட்டிருக்கோமா? ஆனால் இந்த உலகத்தில் எந்த மனுஷன் ஆண்டவருக்காக வைராக்கியமாக இருக்கிறாங்களோ, ஆத்தும பாரம் அவங்களுக்கு அதிகமாக இருக்குதோ, ஜனங்க அழியக்கூடாது, சுவிசேஷம் எப்படியாவது அவங்களுக்கு போகணுங்கிற ஆத்தும பாரம் வெறிய அவங்களுக்கு இருக்குதோ, நிச்சயமாக அவங்கக்கிட்ட ஆண்டவர் பேச முடியும். கண்களை முடிச்சு வைக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்களை அன்பின் பரலோகத்தின் பிதாவே, இன்னைக்கு கர்த்தர் எங்களோட பேசணும்னு சொல்லி ஆசைப்படுறோம். அந்த கிருபையை யார் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னால், அழிந்து போகிற ஆத்தும பாரம். ஐயோ, இத்தனை ஆத்துமாக்கள் அழியிறாங்களே, இவங்களுக்கு நான் சுவிசேஷத்தை கொண்டு போகணுமே, கர்த்தரை எப்படியாவது அவங்ககிட்ட கொண்டு போகணுமேன்னு சொல்லி யாரெல்லாம் ஆத்தும பாரத்தோடு இருக்கிறாங்களோ, காண்கிற சகோதரனை நேசிக்காவிட்டால் காணாத பிதாவை எப்படி நேசிப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. காண்கிற மனிதர்களை நேசிக்கிற ஒரு பாரம், கர்த்தருடைய வீட்டில் உண்மை, கர்த்தருடைய ஊழியத்தில், கர்த்தருடைய காரியத்தில், உலக காரியத்தில் எல்லாவற்றிலும் உண்மையோடு யார் காணப்படுறாங்களோ, நிச்சயமாக அவங்ககிட்ட நீங்கள் பேச முடியும். ஆண்டவரே, எங்களையும் மோசேவை போல தகுதிப்படுத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்புள்ள தேவஜனமே, தேவன் பட்சபாதம் இல்லாதவர். நீங்களும் ஆத்தும பாரத்தோட ஜெபிங்க, ஆத்துமாக்களை குறித்து பாரப்படுங்க, உண்மை உள்ளவர்களாயிருங்க. நிச்சயம் கர்த்தர் உங்களோடும் பேசுவார். ஆமென்.